செரிமான மண்டலத்திற்கு என்னென்ன மாதிரி பண்புகள், குணங்கள், எண்ணங்கள் இதெல்லாம் வேணும்னு பார்க்கணும். அதில் முதல்ல எது எனக்கு நல்லது கொடுக்குதோ அதை பயன்படுத்துறது இல்லை, எது எனக்கு கெட்டது செய்தோ அதை விடணும்னு தெரியல. அப்போ இதை நம்ம புரிய வச்சோன்னா அல்லது இதை பற்றிய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு, உடம்பையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அறச்சிந்தனைகள்லாம் வேணும். இல்லை அப்படின்னா வாழ்க்கை தடம் புரண்டு போயிடும். அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? செரிமான மண்டலத்திற்கு தேவையான மனநிலை, அதாவது மனநலம்னு வச்சுக்கோங்களேன். உடல் நலத்திற்கு தேவையான மனநலம் அப்படின்ற தலைப்பில் பார்க்குறோம். இதில் இந்த தலைப்பில் 2 பார்த்துருக்குறோம். முதல்ல தசை மண்டலத்திற்கு எந்த மாதிரி மனநலம் குணங்கள் தேவை, ரெண்டாவது வாயு மண்டலத்திற்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கணும். இன்றைக்கி செரிமான மண்டலத்திற்கு என்னென்ன மாதிரி பண்புகள், குணங்கள், எண்ணங்கள் இதெல்லாம் வேணும்னு பார்க்குறோம். அதில் முதல்ல விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது பற்றிய விழிப்புணர்வு தேவை. இந்த கருத்து ஜனங்களுக்கு தெரியல, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்போ என்ன அப்படின்னா, அதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இல்லை, அல்லது அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்தை அதனுடைய அறிமுகத்தை கொடுத்து, அதனுடைய பயன்பாட்டை கொடுத்து, அதனுடைய தீவினைகளை சொல்லி, இப்படிலாம் இருக்கிறதுனால ஒன்றும் இதை செய்யுங்க அல்லது இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் விழிப்புணர்வு. ஆக எப்போவுமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் கவனமாக விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆக இதுதான் விழிப்புணர்வு அப்படின்றோம். இதை பல விதத்தில் ஆன்மீகத்தில் இதையும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னிலையை எப்பயுமே உணர்ந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. உலகியலாக சொல்கிறப்போ சாதாரணமாக விழிப்புணர்வு அப்படி சொல்லுவோம். இந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு முக்கியம்னா, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மளுடைய பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. அந்த தீர்வு நம்ம பக்கத்திலே இருக்கும், ஆனால் அது நமக்கு கிடைக்காது. ஏன்னா அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. அதையை பயன்படுத்தி இருந்தால் நான் நல்லா இருப்பேன். இது இப்படி இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு எது பிரச்சனையாக இருக்குன்ற விஷயம் பார்த்தா அது இங்கேயே தான், என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இதுதான் எனக்கு பிரச்சனை கொடுக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆக அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு அதை விடணுங்கிறது எனக்கு தெரியாது. எது எனக்கு நல்லது கொடுக்குதோ அதை பயன்படுத்துறது இல்லை, எது எனக்கு கெட்டது செய்தோ அதை விடணும்னு தெரியல. அப்போ இதை நம்ம புரிய வச்சோன்னா அல்லது இதை பற்றிய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விழிப்புணர்வு பெறும் பொழுது நம் சமுதாயத்தில் நம்முடைய பங்கீடு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக புரிந்துணர்வு. அது என்னங்க புரிந்துணர்வு அப்படின்னா, இப்போது ஒரு விஷயம் நல்லதுன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த நல்லதை ஆமாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் மனசு ஏற்றுக்குதான். இப்போ புகைப்பிடிக்கிறது தப்பு தான், அது புரிஞ்சிட்ருக்கு, அது புரியுது, ஆனால் மனசு ஏற்றுக்குதா? இப்போ மனசும் அறிவும் ரெண்டுமே ஏற்றுக்கணும். அதுக்கு பேர் தான் புரிந்து உணர்தல் அப்படின்னு பேர். அதாவது இது முழுமையான ஒரு மாற்றம். புரிந்துணர்வு இல்லைன்னா கஷ்டம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா, நான் மன ரீதியாகவும் புரிதல் ரீதியாகவும் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் புரிந்துணர்வு. ஒன்று விழிப்புணர்வு, அது இப்படி 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 இப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னு ஒத்துக்கிறது. அடுத்தது புரிந்துணர்வு அப்படின்னா, அது நம்ம மானசீகமாகவும் அறிவுபூர்வமாகவும் இரண்டரை கலப்பது. சரி அப்படின்னு அப்படியே அதை ஏற்றுக்கிறது. இப்படி இல்லைன்னா ஒரு சில சமயம் மனசு ஏற்றுக்கும், அறிவு ஏற்றுக்காது. சில சமயம் அறிவு ஏற்றுக்கும், மனசு ஏற்றுக்காது. இப்போ நல்லதை செய்யுங்க, நல்லதை செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அது என்ன பண்ணுது?
அதை வந்து மனசு ஏற்றுக்கிறது. அறிவு மட்டும் சொல்லுது, நல்லதை பண்ணுன்னு அறிவு சொல்லுது, ஆனால் மனசு ஏற்றுக்கிறது. இப்போ மனசு ஏற்றுக்குது, ஆனால் அறிவு ஏற்றுக்குது. அது கெட்டது அப்படின்னு புத்தி சொல்லிகிட்டே இருக்குது, ஆனால் மனசு அது கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ மனசும் அறிவும் ரெண்டும் வந்து ஒத்துக்கணும். அதுக்கு பேர் புரிந்துணர்வு அப்படின்னு பேர். புரிஞ்சிக்கிறதுலையும் வந்து ஓகே, உணர்வுகளிலும் அது ஓகே. அதுக்கு பேர் புரிந்துணர்வு. முதல்ல பார்த்தது வந்து விழிப்புணர்வு. இதுக்கும் செரிமானத்துக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னா, ஆமாம், நம்ம எல்லாம் வந்து எதெல்லாம் வாய்க்குள்ளார போகுதோ அது எல்லாமே வந்து உடலில் வந்து பயன்பாட்டுக்கு வரணும். சொல்கிறாங்க இல்லையா, பாடி இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளார ஒரு அறிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போது எப்படி ஒரு ஆன்மாவுக்கு உயிருக்கு ஒரு அறிவு புரிதல் இருக்கோ, அதேமாதிரி உடம்புக்கும் ஒரு தானாகவே ஒரு புரிதல் இருக்குது. அது எப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு அதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு படுத்தி நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம். இதுக்கு பேர் வந்து புரிந்துணர்வு. அப்புறமா வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து மன ரீதியாகவும் ஏற்றுக்கிட்டோம், அறிவு ரீதியாகவும் ஏற்றுக்கிட்டோம். அதனால் வந்து இது முழுமை பெற்றுச்சு. அதுக்கப்புறமா அதைய செய்ய அதுக்கு மதிப்பு ஏறிட்டே இருக்கும். ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம், நல்ல விதமாக பயன்படுத்திகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு போக போக அது மதிப்பு, ஒருத்தர் 2 பேர் பல பேர் பயன்படுத்துகிறப்ப அதுக்கு மதிப்பு அதிகமாகும். எவ்வளோ பேர் அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதுக்கு மதிப்பு அதிகமாகும். எந்த அளவுக்கு வந்து அதனுடைய குணமும் தன்மையும் வந்து உயர்வை கொடுத்துக்கிட்டு இருக்குதோ அப்போ அதுக்கு மதிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆக மதிப்பு உணர்வுனா, இந்த மதிப்பை உணர்வதால், மதிப்பீடுவதால் என்னுடைய வாழ்க்கையும் தரமும் உயரும். புரிந்துணர்வுங்கிறது உடலால் மனசால் ஏற்றுக்கிட்டோம், ஓகே, அறிவால். மதிப்புணர்வு என்பது இதனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய தரமும் மேம்படுகிறது. அதுதான் வந்து மதிப்புணர்வு. இதே வந்து அடுத்த நிலைக்கு போகும். இப்படி உயர்ந்துக்கிட்டே போகிறப்போ ஒரு முக்கியமான தருணம் வருது. என்ன அப்படின்னா, இது ஓகே, எல்லாத்தையும் பயன்படுத்திகிட்டே இருக்கணும். சரி, இந்த பொருட்களும் இந்த வாழ்க்கையும் வந்து எல்லாமே கிடச்சிட்ருக்கு. இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போது ஒரு ஒரு செயல் நடக்குது, அந்த செயலை நடக்கிறதுக்கு யார் காரணம், அது வந்து உணர்வில் வரணும் இல்லையா. எல்லாமே நான் பண்ணுறேன்னா எல்லாமே நம்மளால் பண்ணிட முடியுமா? சரி, நம்மளால் எத்தனையோ விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறோமே, அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிறோமா? அப்போது இந்த உலகத்தில் செய்விப்பவர்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த செய்விப்பவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளார வரணும். இதுதான் கடைசி உணர்வு. இந்த உணர்வு வரும் பொழுது அந்த கட்டளையை மீறி நாம் செய்ய மாட்டோம். இன்னும் படைப்பினுடைய கட்டளைக்கு ஏற்று அதன் பின் நடக்கணும், அல்லது படைப்பவருடைய கட்டளை ஏற்று அதன் பின் நடக்கணும். ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா அந்த சமுதாயம் அதோகதி தான். அப்போது இங்கே வந்து மெய் உணர்வு, அதை என்ன சொல்கிறேன், மெய் எந்த பொருளிலிருந்து நமக்கு கட்டளைக்கு வருதோ அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது, அதுக்கு பேர் மெய் உணர்வு. தான் யார் என்று உணர்வது மெய்யுணர்வு. இந்த 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா உணர்வு ரீதியாக சொல்லப்படும். ஒன்று விழிப்புணர்வு, இன்னொன்று புரிந்துணர்வு, அதுக்கப்புறமா வந்து மதிப்புணர்வு, மெய்யுணர்வு. 4 பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு 4 கருத்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நாம் அதை எப்படி வெளிப்படுத்துவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு, ஒரு காரியத்தை செய்வதற்கு, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், திறமைன்னு சொல்கிறோம். அவர் ரொம்ப திறமைசாலிங்க அப்படின்னு. அப்போ திறன் என்பது அந்த செயலை எப்படி சிறப்பாக செய்கிறாங்களோ அதை வச்சு திறமை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திறன் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரிலாம் திறன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து நினைவு திறன். முதல்ல நினைவு இருக்கணும் இல்லையா. இப்படி ஒரு பொருள் இருக்குது, இப்படி ஒரு கருத்து இருக்குதுன்னு ஞாபகத்தில் இருந்தால் தானே அதை பயன்படுத்த முடியும். ஆக நினைவு திறன், நினைவு ஆற்றல், நினைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, மெமரின்னு சொல்கிறோம். இது மனதினுடைய ஒரு ஆழமான விஷயம். நினைவு ஏன் நினைவுனா, அந்த நினைவுன்னு ஒன்று இருந்தால் தான் அதை வந்து எடுத்து பயன்படுத்த முடியும். நினைவே இல்லைன்னா அதை பயன்படுத்த முடியாது.
எங்கேயோ எப்பயோ ஒரு இடத்துல நடந்த சம்பவம், நடந்த விஷயம், அதில் இருந்த ஒரு நல்லதை வந்து இந்த சம்பவத்துக்கு இப்போ பயன்படுத்துகிறோன்னா அப்போ அந்த நினைவு இருக்கணும் இல்லையா? இதற்கு முந்தைய நிலையில் எப்படி அது பயன்பாட்டில் இருந்துச்சுன்னு தெரிஞ்சால் தானே அதை இப்போ வந்து பயன்படுத்த முடியும். அப்போ நினைவு வந்து வெறும் ஒரு அடிப்படை ஐடென்டிஃபிகேஷன், அறிமுகம். எல்லா பொருளை பற்றியும், எல்லா கருத்துக்களை பற்றியும், எல்லா சித்தாந்தங்கள் எதுவாக இருந்தாலுமே அது நம்மளுடைய நினைவில், சிந்தனையில் இருக்கணும், ஸ்டாக் இருக்கணும். அப்போ 10 விஷயத்தில் அந்த 10 விஷயத்தில் ஒன்றை எடுத்து நம்ம பயன்படுத்தினா முதல்ல அந்த 10 விஷயமாகவும் என்னென்ன அப்படின்றது ஞாபகம் இருந்தால் அதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்க முடியும். இந்த 10 விஷயம் எதுன்னு சொல்கிறது தான் நினைவு. ஆக அந்த 10 விஷயத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதை நினைவு திறன். இந்த 10ல் எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. ஆக நினைவு திறன் என்பது டோட்டல் ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கிறது. ஆமாம், இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. செலக்ட் பண்ணக்கூடியது யாருன்னா அறிவு. அறிவு சொல்லிடும், ஓ இதெல்லாம் இருக்குது, இது சிறப்பான, இதுக்கு அதுக்கு அடுத்த நிலை சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து அறிவு திறன். மூணாவதாக என்ன அப்படின்னா வந்து பேச்சு திறன். நாம் என்ன நம்ம வச்சிட்ருக்குறோம், நம்ம கருத்துக்கள் என்னவோ அதை வந்து பிறருக்கு அதை தெளிவாக எடுத்து சொல்கிறது. நாம் என்ன நினைக்கிறோங்கிற அதை தெளிவாக மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறது. அதுக்கு கரெக்டான வார்த்தைகள், கரெக்டான அமைப்பை கொடுத்து பேசணும். அப்படியே பேசலாம், அது அவங்களுக்கு புரியணும். அல்லது ஒரு புரிஞ்சுக்கிறது கஷ்டமான விஷயமா இருந்தால் அதில் பாதி சொல்லி பாதி புரிய வைக்கணும், பாதி மறைக்கணும். ஆக இது வந்து எப்படின்னா அது ஒரு பேச்சு திறன். பேசுவதே ஒரு பெரிய திறன் தான். அது பேச்சு திறன் இருக்கும்பொழுது தான் நாம் நம்ம கூட இருக்கக்கூடிய பயணம் செய்கிறவர்களோட வந்து ஒரு சுமூகமாக போக முடியும். அது வந்து சிலர் பேச தெரியாமல் நல்லவங்களாக இருப்பாங்க, பேச தெரியாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க. சிலர் ஒன்றுமே தெரியாதவங்க இருப்பாங்க, பேசி ஜெயிப்பாங்க. ஆக நம்ம இங்கே தவறாக பயன்படுத்துறது இல்லை, தேவையான அளவு தேவையான இடத்துல பயன்படுத்துறது ஒரு பேச்சு திறன். அப்புறம் செயல்திறன். பேச்சு மட்டும் இல்லை, அதை செயலில் கொண்டு வந்து காட்டுறது. ஒரு சிலருக்கு அதிக பேச்சு திறன் இருக்கும், குறைந்த செயல்திறன் இருக்கும். சிலருக்கு அதிக செயல்திறன் இருக்கும், குறைந்த பேச்சு திறன் இருக்கும். ரெண்டுமே வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். அப்போ எல்லா திறனும் வேணும். எல்லா திறனும் இருந்தால் தான் முழுமை பெற்றவர்கள். அப்போ இது ஒரு திறன். நினைவு திறன், அறிவுத்திறன், பேச்சு திறன், செயல்திறன். ஸோ இது எல்லாமே வந்து திறமை சார்ந்ததாக இருக்குது. இதுக்கும் செரிமானம் வேணும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து என்ன மாதிரி ஒரு பொருள் இருக்குதோ அது வந்து எதிர்மறையாக வேலை செய்யும் பொழுது, அதாவது உடம்பு தீய சக்தி வரும்பொழுது அந்த தீய சக்தியை வந்து ஒரு திறனோடு அதை வந்து கையாண்டு வெளியேற்றும். நல்ல சக்தி இருந்தால் அதை நல்ல விதமாக பயன்படுத்தி வச்சுக்கணும். இப்போ நல்ல சக்தியை வந்து பயன்பாட்டி வச்சுக்கிறது அப்படிங்கிறப்போ ஒரு தேற்றம் அப்படின்னு வந்து உடம்புல சொல்லலாம். உலகிலான விஷயமாக சொல்கிறப்ப முன்னேற்றம்னு சொல்லலாம். இப்போ அதை பற்றி பார்ப்போம். ப்ராக்ரஸ் ஆகிறன்னு சொல்கிறோம். இப்போ முன்னோக்குதல், எதையுமே வந்து இனி எதிர்மறையில் நம்ம எதிர்காலத்தில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னோக்குதல். பின்னோக்குதல் அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், அந்த அந்த ஃபெயிலியருக்கு காரணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை செய்யாமல் இருக்கிறது. எது சிறப்பாக நடந்துச்சு அந்த காரணத்தை வடிச்சுட்டு மேலும் சிறப்பாக இருக்கிறது. வரலாறு என்னங்க சொல்லி கொடுக்குறது, எப்படியெல்லாம் வாழலான்னு சொல்லி கொடுக்குது, எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டையும் அதே தப்பு பண்ணோன்னா அப்புறம் நம்ம வரலாற்று பாடத்துக்கு அர்த்தம் இல்லை, வரலாறு எழுதுகிறவனுக்கு அர்த்தம் இல்லை, இப்போ நம்ம வாழ்கிறவங்க யாருமே அதை வரலாறு படிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஸோ வரலாறு என்பது எதை செய்தால் சிறப்பு, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அது படித்தா தானே பரவாயில்ல. இப்போ வரலாற்று சொல்கிறதுனுடைய அர்த்தமே என்னென்னா முன்னோக்கி செல்வதற்குண்டான அடிப்படை கருத்துக்கள் இருக்குது. அடுத்ததாக வந்து முன்னேற்றம். இது மாதிரி வாழ்க்கையில் எதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற அந்த கருத்துவியலாக மனசில் வச்சுக்கிட்டு அதை செயல்முறை பண்ணணும். இந்த செயல்பாட்டுக்கு வரும்பொழுது அது என்ன ஆகுது, முன்னேற்றம்னு சொல்கிறோம். வெறும் சிந்தனை வடிவில் இல்லாமல்
செயல் வடிவத்தில் அது கொண்டு வரணும். அவ்வளோதான், அதுக்கு பேர் முன்னேற்றம். பேசிகிட்டே இருந்தால் என்ன செய்யணும் இல்லையா? வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. வேணும்னா அல்ல குறையாமல் நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் கிடைக்குது. அதை நடைமுறைப்படுத்தினா தான் நமக்கு வந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்தது போக முடியும். இல்லைன்னா சும்மா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோ டைம் பாஸ். இன்றைக்கி வந்து வெள்ளப்பெருக்கு மாதிரி நிறைய தகவல்கள் தரவுகள் வந்து எல்லா பக்கமும் கிடைக்குது. கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது நமக்கு வாழ்வியலை கொண்டு வரணும். அதுதான் முன்னேற்றம். அடுத்தது வந்து இதெல்லாம் பண்ணுறப்போ நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து எப்போவுமே வந்து ஒரு முன்னிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். யாருமே வந்து நம்ம முன்னிலையில் இருக்கணும், அதான் முன்னாடி போகணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த இடத்துல இப்படி ஒரு இப்படி ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சொல்லும்படி வாழணும் அப்படின்னு அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. கொஞ்சம் பேருக்கு அந்த ஆசை கூட இல்லாமல் இருக்கலாம். நம்ம வாழ்ந்தால் போதும்னு நினைக்கலாம். சிலருக்கு அப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதிகப்படியான பேருக்கு அந்த ஆசை இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா அதற்குண்டான தகுதிகளை வளர்த்துக்கிட்டு அது தானாக வந்துடும். நம்ம முன்னிலையில் இருக்கணும், முதல் நிலையில் இருக்கணும் அப்படின்னா அதற்குண்டான தகுதிகளை தான் நம்ம வளர்த்துக்கணுமே தவிர, அந்த தகுதிகளை வளர்த்துக்காமல் முன்னிலை ஆகிறதுக்கு என்னெல்லாம் வந்து செயல் திட்டங்கள் இருக்குது. அப்படி முன்னிலையானால் அவங்க எப்படி நம்மளை முன்னிலைப்படுத்துவாங்க, அந்த வேலையை செய்யக்கூடாது. நம்ம தகுதியை வளர்த்துட்டா அப்புறம் யாராவது கூப்பிட்டு நம்மளை முன்னிலையாக ஏற்படுத்திடுவாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து இது பேர் முன்னிலை. அது நாமளே தகுதியை உருவாக்கி கொள்வதுன்னு அர்த்தம். அடுத்ததாக வந்து முன்னவன். சரிங்க, இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற எல்லாமே. இதுக்கு உரிமையாளர் யார்? அவருக்கு முன்னாடி நம்ம வைக்கணும் இல்லையா? இப்போ ஒரு இது நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லது தான். இதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஓகே. இத்தனை பெரிய வாய்ப்புகளை கொடுத்து இந்த செயல் வடிவத்தில் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்த அந்த படைப்பினுடைய உரிமையாளர், படைப்பவருக்கு, அவருக்கு தானே முன்னாடி இருக்கிறாரு. அங்கே வந்து நம்ம என்ன சொல்லலாம்? முன்னவன். நம்மளுடைய எஜமான்னு சொல்லலாம், முதலாளின்னு சொல்லலாம், தலைவர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கடைக்கு நீங்கள் தான் முதலாளி. ஆனால் நீங்கள் முதலாளின்னு நினைக்கக்கூடாது. நான் வந்து எனக்கு மேலே இருக்கிற ஒரு முதலாளிக்கிட்டே வேலை செய்கிறேன். எஜமானா எனக்கு மேலே ஒரு எஜமான்கிட்ட வேலை செய்கிறேன். ஒரு தலைவர் என்ன நினைக்கிறோம், எனக்கு மேலே ஒரு தலைவர்கிட்ட வேலை செய்கிறேன். அப்படி என்ன இருக்கிறப்போ என்ன ஆகும்னா குற்றங்கள் வராது. எப்போவுமே உலகத்தில் எப்பேற்பட்ட பதவி கிடைச்சாலும் நமக்கு மேலே ஒரு பதவி இருக்குங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது தப்பாக வராது. நம்ம தான் அல்டிமேட் லாஸ்ட்டு நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லா குற்றங்களும் வருது. சிந்தனையிலே அப்படி எனக்கு மேலே ஏதோ பல அதிகாரங்கள் இருக்குதுன்னு நினச்சா கூட மனிதர்கள் வந்து இதை தான் விரும்புகிறாங்க. எனக்கு மேலே யார் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. அப்படி இருந்தாலும் அதை அகற்றிடுறாங்க. அதனாலேயே பல கொடுமைகள் ஏற்படுது சமுதாயத்தில். அப்போ நம்ம எப்பேற்பட்ட ஒரு நல்ல நிலை ஏற்பட்டாலும், நல்ல நிலையில் இருந்தாலும் நமக்கு மேலே ஒருத்தர் வச்சுக்கணும். அதுக்கு தான் வந்து முன்னவன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படிலாம் வந்து யோசிக்கணும் பாருங்கள். இப்போ இருந்தாலும் சரி, என்றைக்கு இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு, உடம்பையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அறச்சிந்தனைகள்லாம் வேணும். இல்லை அப்படின்னா வாழ்க்கை தடம் புரண்டு போயிடும். நிறைய கருத்துக்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி வந்து 3 விதமான வித்தியாசமான வேறுபட்ட விஷயத்தில் முதல்ல வந்து விழிப்புணர்வு, புரிந்துணர்வு, மதிப்புணர்வு, மெய்யுணர்வு. அடுத்தது நினைவுத்திறன், அறிவுத்திறன், பேச்சுத்திறன், செயல்திறன். 3வதாக முன்னோக்கு பார்த்தல், முன்னேற்றம், முன்னிலை, முனைவர். இது எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த உணர்வுகளும் இந்த அறிவும் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வியல் மாற்றம் எப்படி முன்னேற்றம் அடையுது. அது மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவும், இது நம்ம சாப்பிட்றது எல்லாமே வெளியிலிருந்து உள்ளே போகுது. அது ஒன்றும் வந்து உடம்புக்குள்ளாரே உற்பத்தி ஆகலை. அப்போ வெளியிலிருந்து உள்ளே போச்சுன்னா நமக்கு வேணால் தெரியும் இது வந்து நல்லதுன்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் உடம்பு வந்து அதை செக் பண்ணும், ஆடிட்டிங் பண்ணும். இது என்ன, நீ யார் உள்ளே வந்திருக்கிற, என் கூட சேரப்போயா அப்படின்னு அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடும். அப்போ அங்கே வந்து அந்த அறிவும் இந்த சொல்லக்கூடிய திறமை எல்லாம் இருந்தால் தான் தேவையானது எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விட்டுரும்.
இல்லை நான் தேவையில்லாததெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையானதெல்லாம் விட்டுரும். இதுக்கு பேர் தான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர். தன் உடம்பு தன் தாக்கும் உடல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா உணர்ந்த நிலையில் இருக்கணும். எதிர்மறையான சிந்தனைகளில் போகக்கூடாது. அது திறம்பட கையாளணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது. எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம அறிவுக்கும் சிந்தனைக்கும் செரிமான மண்டலத்திற்கும் ஒரு அற்புதமான ஒரு பங்கு இருக்குது. இப்படி ஏற்கனவே முதல்ல வந்து தசைகள் சார்ந்ததாக பார்த்தோம். அடுத்ததாக வந்து வாயுமண்டலம் சார்ந்த கருத்துக்களை பார்த்தோம். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது வந்து செரிமானம் மற்றும் உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பார்த்துக்கிறோம். இனி வந்து பார்க்குறது வந்து நரம்பு மண்டலத்திற்கு எதெல்லாம் நல்லது, நரம்பு மண்டலம் அதுக்கு வேணுங்கிற குணாதிசயங்கள் என்ன, அந்த பண்புகளும் குணங்களும் இருந்தால் நரம்புகள் நல்லாக ஆரோக்கியமாக இருக்கும், நிலைப்பாடாக இருக்கும். அது குணங்கள் இல்லைன்னா நரம்புகள் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இருக்கிற ஆரோக்கியத்தை நம்மளே இழந்துட்டுருக்குறோன்னு அர்த்தம். எந்த மாதிரி பெறுகிறோம் இழக்கிறோம் என்பது எல்லாத்தையும் வந்து மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம்.